அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நாளுக்குரிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வைகாசி மாசத்திலே வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த நாளிலே நாம் முருகனை பற்றி பேசுவதும், முருகனை பற்றி தியானிப்பதும் அல்லது முருகனை பற்றி கேட்பதும் மிகவும் சிறப்பு. அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் என்று சொல்லும்போது, செய்யூர் திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அருள்மிகு கந்த சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவது இதற்கு போகக்கூடிய வழி தடம் எப்படி என்று பார்க்கும்போது, சென்னையில் இருந்து திண்டிவனம் செல்லும் பாதையிலே மேல்மருவத்தூர் இருக்கிறது. மேல்மருவத்தூரில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த செய்யூர் திருத்தலம். இது கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லையம்மன் கோவிலும் இந்த இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் சேய் வடிவிலே, சே என்றால் மகன் என்ற அர்த்தம், சே என்றால் குழந்தை என்ற அர்த்தம். ஆக சேய் வடிவிலே முருகப்பெருமான் இங்கே காட்சி தந்து அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு மற்றும் விமரிசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு நம்ம ஏன் இந்த செய்யூர் கோயிலை பற்றி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்களும் சிவனிட்ட சாபமாகிறாங்க. இந்த 27 நட்சத்திரங்களும் பூத வேதாள கணங்களாக இந்த கோவில்ல, இந்த சன்னிதானத்துல அருள் புரிகிறது ஒரு விசேஷமான ஒரு. இப்படி இந்த பூத வேதாள கணங்களாக இருக்கக்கூடிய இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அவருடைய சாபம் தீர்த்த தலம் இந்த தலம். அதனாலதான் இந்த தலத்தை இந்த நாள்ல நம்ம எடுத்திருக்கிறோம். ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். 27 நட்சத்திரத்துல கண்டிப்பா எல்லாருமே இருக்கும். அதனாலதான் இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த பூத வேதாள கணங்கள் சந்நிதி கொண்டுள்ள அருள் புரியக்கூடிய ஒப்பற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்திலே மகாவிஷ்ணு, அதே சமயத்துல பிரம்மா, மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் துவார பாலகர்களாக அருள் புரிவது இந்த திருத்தலத்துல தான். இந்த திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடல்பட்ட திருத்தலம். பொதுவாக பாடல்பட்ட திருத்தலம் சென்று வருவது விசேஷம். அப்ப இந்த திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடல்பட்ட திருத்தலம் என்பதும் ஒரு சிறப்பு. அதே சமயத்துல இந்த கோவில் 1500 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கோவில், பழமை வாய்ந்த கோயில் என்பதும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இது செய்கையம்பதி என்ற ஒரு பெயரிலே விளங்கி இருக்கிறது இந்த ஊர். இது பெயர் பெற காரணம், சேயூர் என்று பெயர் பெற காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த 27 நட்சத்திரங்களும் பூதகணங்களாக மாறின. 27 நட்சத்திரங்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து சாப விமோச்சனம் கேட்கிறார். தம்ம செஞ்ச தப்புக்காக மனம் வருந்தி அதற்கு விமோச்சனம் என்ன என்று சொல்லி சிவனிடத்தில் கேட்கும் போது, சிவபெருமான் எனக்கு உபதேசம் செய்த எமது சே, அதாவது என்னுடைய மகன் முருகன் செய்கையம்பதியில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கின்றார். அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது அங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சாபம் விமோச்சனம் கிடைக்கும் என்று அவர் வழி சொல்றார். அப்படி சொல்லி அனுப்பப்பட்ட அந்த திருக்கோவில் தான் இந்த திருக்கோவில். இங்க இருக்கக்கூடிய இந்த வேத கணங்கள் செய்கையம்பதியை அடைகிறாங்க. இந்த இடத்துல இறைவனாய் இருக்கக்கூடிய கந்த சுவாமி குழந்தை வடிவத்துல, வடிவத்துல அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய சாபத்தை விமோசனம் அழித்து அவர்களை மீட்டெடுக்கிறார். அப்படியாகப்பட்ட திருத்தலம் திருத்தலம். அதனாலதான் இந்த ஊருக்கு சேயூர் என்று பெயர் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது மருவி செய்யூர் என்று மாறி இருக்குங்கிறதும் இதுல சொல்லக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கிறது. இந்த ஊருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வளவாபுரி என்கிற ஒரு பெயர் உண்டு, செய்கையம்பதி என்று ஒரு பெயர் உண்டு, வீர ராஜேந்திர நல்லூர் என்கிற பெயரும் இந்த இடத்துக்கு, இந்த கோவிலுக்கு, இந்த ஊருக்கு பெயராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுல பாத்தீங்கன்னா முருகனின் அடியார் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் திருப்புகழில் சேயூர் பதிகம் என்னும் தலைப்பில் இத்திருத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். மேலும் இந்த பூத வேதாள கணங்களுக்கு அருள் செய்த வரலாற்றை கந்தன் அனுபூதி என்ற நூலில் விளக்கியுள்ளார். அது ரொம்ப விசேஷமான ஒரு தருணங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் பூத வேதாள கணங்களாக
தனித்தனி பெயர்களில் தனித்தனி சந்நிதிகளில் அருள்பாலிக்கக்கூடியது ஒரு விசேஷம். அந்த 27 வேதாளங்களுடைய பெயர்கள் என்னவென்று பார்க்கும்போது, யுதபாணி வேதாளம், வஜ்ரதாரி வேதாளம், வைக்ராக்கிய வேதாளம், ஞான வேதாளம், தோமர வேதாளம், வக்ரதந்த வேதாளம், விஷால நேத்திர வேதாளம், ஆனந்த பைரவ வேதாளம், ஞானஸ்கந்த பக்த வேதாளம், தர்ப்பகார வேதாளம், வீரபாகு சேவக வேதாளம், சூரபத்ம வேதாளம், தராகாசுர வேதாளம், ஆனந்த குகபக்த வேதாளம், சுர நிர்குண வேதாளம், சண்டகோப வேதாளம், சிங்கமுக வேதாளம், பார்ப்ப வேதாளம், மகோதார வேதாளம், ஊர்த்துவ சிகாபந்த வேதாளம், கதாபாணி வேதாளம், சக்கரபாணி வேதாளம், பேருண்ட வேதாளம், கோரரூப வேதாளம், குரு பைரவ லோக வேதாளம், குரோதன வேதாளம், பக்த வேதாளம் என்று 27 வேதாளங்களாக தனித்தனி சந்நிதியிலே இந்த கோவிலில் இருக்கக்கூடியது விசேஷம் சொல்லி சொல்லணும். மேலும் அந்த வேதாளங்களுக்கு என்ன செய்யறாங்க, எந்த நாள்ல அதற்கு விசேஷமான பூஜை இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது, தேய்பிறை அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்களிலே சிறப்பு பூஜை இந்த இடத்துல நடப்பது ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாட்களில் தேய்பிறை வளர்பிறை கிடையாது, தேய்பிறை அஷ்டமி நாளில் தான் இந்த பூஜை இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 4 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது விநாயகருக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனையோடு வழிபாடுகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பூஜை 8 மணி வரையிலும் இருக்கக்கூடியது விசேஷமா இருக்கு. இந்த விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை முடித்த உடனே வரிசையாக இந்த 27 வேதாளங்களுக்கும் சிறப்பு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தீவட்டி என்று சொல்லக்கூடிய தீபந்தங்களை கொளுத்தி வைக்கிறார். அப்படி கொளுத்தி வைத்து அவர்களுக்கு நெய்வேத்தியமாக பொறி, அவள், கடலை, அதோடு வாழைப்பழம், சாத உருண்டை, சாப்பாட்டை உருண்டையா உருட்டி அப்படியே படையில வைக்கக்கூடியது விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அந்த பூத வேதாள நட்சத்திரத்துக்கு குறித்தான ஸ்தோத்திரங்கள் கூறி அவர்களுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதன் பிறகே மூலவர் கந்தசாமிக்கு பூஜை நடக்கும். அபிஷேகம், அலங்காரம், பூஜையோட அந்த நாளை நிறைவு செய்யறாங்க. அதோட தொடர்ந்து பைரவர் பூஜையும் அங்க இருக்கக்கூடியது விசேஷமா இருக்கு. கந்தசாமிக்கு, அதாவது விநாயகருக்கு முதலாவது பூஜை, 27 பூத வேதாள கணங்களுக்கு பூஜை, அதன் பிறகு மூலவராகிய கந்தசுவாமிக்கு பூஜை, அதன் பிறகு அஷ்டமினா பைரவருக்கு தான் வழிபாடு. அதை இறுதியாக பைரவர் வழிபாட்டோடு அந்த தேய்பிறை அஷ்டமி பூஜையை நிறைவு செய்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தகவலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த வேதாளங்களை பொறுத்த மட்டும் முதல் வேதாளம் என்பது வேப்ப மரத்தடியில் ஆரம்பித்து 27வது வேதாளம் என்பது வில்வ மரத்தடியில் நிறைவு செய்யப்படுகிறது. இது ஒரு விசேஷமா இருக்கு. இந்த பூஜை இந்த திருத்தலத்துக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற காரணம், திருமண தடை அகழ்வதற்கும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். மொத்தம் இருக்கிறது 27 நட்சத்திரம். 12 ராசியில இந்த 27 நட்சத்திரங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல கண்டிப்பா பிறந்திருக்கும். அப்ப இந்த 27 நட்சத்திரங்களும் சாபம் பெற்று அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற திருக்கோயில் தான் இந்த சேயூர் என்று சொல்லக்கூடிய செய்யூர் கந்தசாமி திருத்தலம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாளாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தலம் போய் வர்றது அந்த எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பு என்கிறதன் காரணத்தினாலும், இன்று வைகாசி விசாகம் என்கிற காரணத்தினாலும் இங்கு முருகன் கந்தர் சுவாமியாக சேயாக குழந்தை வடிவிலே இருந்து தந்தைக்கு உபதேசம் செய்த ஒரு அமைப்பை பெற்ற காரணத்தினால் நமக்கும் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அங்கு ஏதாவது ஒரு உபதேசம் கிடைக்கும் என்கிற காரணத்தினாலும், அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருத்தலம் என்கிற காரணத்தினாலும் இந்த இடத்துக்கு போறது ரொம்ப விசேஷம். இங்கு ரொம்ப நாளா திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருமண தடை அகல இந்த இடத்துக்கு போறது விசேஷம். கிரக தோஷம் எந்த தோஷமா இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷம், ராகு தோஷம், சர்ப்ப தோஷம் என்று சொல்லி எந்த தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி எந்த கிரகங்களால் தோஷம் ஏற்பட்டு இருந்தாலும், ஏன்னா இந்த 27 நட்சத்திரங்களுமே நவ கிரகங்களுக்குள்ளதான் ஆளுமைக்குள்ளாக வருது. ஒவ்வொரு கிரகமும் 3 நட்சத்திரத்துக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு வருது. அஸ்வினி, மக, மூலம் என்பது கேதுனுடைய சாரம்.
அதே போல கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் என்பது சூரியனுடைய சாரம். இப்படி 3 நட்சத்திரங்களை நவ கிரகங்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கென்று 3 நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 27 நட்சத்திரங்களும் நவ கிரகங்களுக்குள்ளாக அடக்கம். அப்படி இருக்கும்போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்கு இந்த கோவில் போவது சிறப்பு. குழந்தை செல்வம், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முருகனே சேயினம், குழந்தை வடிவமானவர் கந்த சுவாமி. ஆக குழந்தை பாக்கியத்துக்கு இந்த இடத்துக்கு போறது, குழந்தை செல்வம் வேணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு போறது ரொம்ப விசேஷம். வேலை வாய்ப்பு கிடைக்க இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். செல்வ செழிப்பு, நம்முடைய செல்வ பொருளாதாரம் உயர்வதற்கும் தீவினை அகழ்வதற்கும் இந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப பலனை தரும் சொல்லிக்கலாம். அதற்கு ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாள்ல தான் இங்க அந்த பூஜை நடக்கும். அதற்கு பல லட்சம் மக்கள் வந்து போறாங்க, பக்தர்கள் வந்து போறாங்கிறது தான் இந்த கோயிலுக்கு பெரிய ஒரு உதாரணமாகவும் சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு, தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை இந்த நாளில் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. இதற்கு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால், ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாளில் இந்த விசாக நட்சத்திரத்தில், வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகனை பற்றி பேசுவதும் பாக்கியம், கேட்பதும் பாக்கியம், அதை பலருக்கு பகிர்வதும் பாக்கியம். எல்லாமே 100 மடங்கு பலனை தரும் என்று கூறி நிறைவு செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.